அட உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்பயாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது. ஆனால் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியாப்ப பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன். அது ஒரு பேனில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து விட்டு லேசாக சூடானதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து அதை தோல் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதையுமே தோல் நீக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபியில் வந்து வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டினா மற்ற பொருட்களை பயன்படுத்தி கூட அதை செய்யலாம். இப்போ அதனால் தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அடுத்ததாக ஒரு 5-6 தேங்காய் சில் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடியாக வெட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களால் எவ்வளோ நைஸாக துருவ முடியுமோ துருவி அதை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் நம்ம வறுத்து வச்ச அந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொரப்பாக அரைச்ச அந்த வேர்க்கடலை பவுடர், அடுத்ததாக நம்ம நைஸாக துருவி எடுத்த அந்த தேங்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க. இப்போ இந்த எல்லா பொருளையும் நெய்யில் கொஞ்சம் நேரம் வறுத்தெடுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரையும் நல்ல மிதமான தீயிலே வறுத்து விடுங்க. அப்போ தான் அதோட ஷெல்ஃப் லைஃபும் கூடும். இப்போ நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லாட்டினா மண்டை வெல்லம் எதுனாலும் சரி அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பாகா காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா பாகா காய்ச்சி சேர்க்கும்போது நல்லா இலக்கி கொடுக்கும் வெல்லம் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டே வந்தீங்கன்னா வெல்லம் கம்ப்ளீட்டாக இலகி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா ஆறினா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா கையிலையோ இல்லை இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படி அழகான ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். நல்லா எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் தேங்காவை துருவி சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா 15 டேஸ் ஆனாலும் இந்த உருண்டை கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.